பேச்சாளராக இவங்களுடைய பேர் பல கு ஏலிசை வல்லபி. இந்த பேர் ஒரு சிறப்பான பேர், ஒரு தமிழ் பேர், நல்ல ஒரு தமிழ் பேர். இவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. முதல் கருத்தரங்கில் கலந்துக்கிட்டாங்க. இரண்டாவது கருத்தரங்குக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்களுடைய பேசக்கூடிய தலைப்பு மிக அழகாக கவிதை வாசிப்பாங்க, கவிதைகளோடு வாசிப்பாங்க, பேசவும் செய்வாங்க. கவிதையாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் தலைப்பு அப்படின்னு, பொன் நீ அப்படின்னு சொன்னாங்க. மேடம் என்ன பொன் நீ அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லை, நான் குரு பகவானை தான் பற்றி பேச போகிறேன், அதனால தான் நான் பொன் நீ அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. அவங்களுடைய கவிதைகளும் வாழ்க, சகோதரி அவளுக்கும் வாழ்க என்று சொல்லி அவங்கள சிறப்பாக பேசக்கூடிய சகோதரியை வாங்க வருக வந்து நல்லா பேசுங்க அப்படின்னு அழைக்கிறோம். வாங்க சகோதரி, வாங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெட்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, வாழ்க செவ்வேள் யானைதன் அணங்கு வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிலந்திக்கு வலை கட்டி கொடுப்பதற்கு யாரும் கற்பிக்கவில்லை, தூக்கணாங்குருவிக்கு கூடு கட்டவும் யாரும் கற்பித்துக் கொடுக்கவில்லை, குருவிக்கும் யாரும் தேனீக்களுக்கு அடை வைத்து கொடுப்பதற்கு யாரும் சொல்லித்தரவில்லை. இருந்தாலும் இறையருள் குருவாக இருந்து இவர்களுக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்துள்ளது. குரு என்பவர் யார்? கு என்ற எழுத்துக்கு நாம் அர்த்தம் காண்போமானால், கு என்பதற்கு இருட்டு என்று அர்த்தம், ரு என்பதற்கு அர்த்தம் நீக்குதல். அஞ்ஞானமாகிய நமது எண்ணங்களை தூய்மையாக்கி சுத்தமான எண்ணங்களை நம்மளுக்கு ஊட்டித் தருபவரே நமது குரு பகவான் ஆவார். குருவில் பலரும் உண்டு. சமயகுரு, ஆச்சாரிய குரு, சாஸ்திர குரு, மொழியை பயிற்றுவிக்கும் குரு, தனித்த வகுப்பு எடுக்கும் குரு என்று பல குருமார்கள் உண்டு. இவர்களுக்கு இடையில் நாமும் நமது பிரகஸ்பதியை வணங்கி அவையை துவக்குவோம். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், நான் மாதங்களில் மார்கழியாக இருப்பேன், நான் பாம்புகளில் வாசுகியாக இருப்பேன், நான் மலைகளில் இமயமாக இருப்பேன், மலைத்தொடர்களில் மேருவாக இருப்பேன், நாதத்தில் ஓம்காரமாயிருப்பேன், சப்தத்தில் அமைதியாக இருப்பேன் என்று சொல்லும் கிருஷ்ண பரமாத்மா கூட நமது குரு பகவானை சொல்லும் பொழுது, நான் புரோகிதர்களில் பிரகஸ்பதியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நவகிரகங்களில் நான் குருவாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதனால் நமக்கு குருவின் அவசியம் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். தர்மத்தாயின் தலைமகன் தான் நம் குரு. குரு பகவான் மனிதனின் அந்தஸ்தை வீழ்த்துவதும் உயர்த்துவதும் அவரேதான். இரண்யகசிபு அவனுடைய மரணத்தை வேண்டிக் கொண்டான். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகாயத்திலும் இல்லாமல், பூமியிலும் இல்லாமல், நடுவிலும் இல்லாமல், கீழும் இல்லாமல், உயிருள்ள பொருளும் இல்லாமல், உயிரற்ற பொருளிலும் இல்லாமல், பகலிலும் இல்லாமல், இரவிலும் இல்லாமல் என் மரணம் இருக்க வேண்டும் என்று வேண்டியவன் இரண்யகசிபு. உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவனுடைய மகனான பிரகலாதனும் கூட வேத விற்பனர்களை வைத்து ஓம் நமோ நாராயணா என்று அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பதை பொறுக்காதவன் தான் இரண்யன். அவனும் கூட தன் மகனுக்கு ஒரு குருவை ஏற்றி வைத்தான். 16,000 சேனைகளை கொண்ட தசரத மகாராஜ சக்கரவர்த்தியின் மகனான ராமபிரான் அவதார புருஷன். இறைவனாக இருந்து மனிதனாக வந்த ராமனுக்கு கூட குருவின் அவசியம் தேவைப்பட்டது. விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு போய் காட்டில் இருந்து அவருக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். மறையோதும் அந்தணரான வசிஷ்டர் குருகுலத்தில் ராஜ்யத்தில் தங்கியிருந்து அவருக்கு வேத வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். ஆதிசங்கரரும் ராமானுஜரும் ஸ்ரீ மத்வரும் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து இறையருளை எட்டியவர்கள். அவர்களுக்கு கோயில் கட்டி நாம் இன்று கையெடுத்து கும்பிடுகிறோம். இதன் காரணம், மனிதனாக பிறந்தவர்களும் குருவாக உயரலாம் என்று, தெய்வமாக மாறலாம் என்று. இதுவும் உங்களுக்கு புரிந்திருக்கும்.
இவர்களை மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு எடுத்துச் செல்ற மகாமுனி யார் என்று கேட்டால் அவர் வேறு யாரும் இல்லை, வேத விற்பன்னர் வேத வியாசர்தான். மீண்டும் இந்த குருவின் சிறப்பை சொல்லி நான் தலைப்புக்குள் நுழைய விரும்புகிறேன். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வோம். மாதாவை நமக்கு யாரும் காட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. பிதாவை காட்டிக் கொடுத்தது நம்முடைய அம்மாதான். அதுபோல அந்த பிதாதான் நமக்கு குருவை காட்டிக் கொடுத்து கைபிடித்து அழைத்து கொண்டு போபவர். மீண்டும் இன்னும் சொல்லப்போனால் அந்த குருதான் நமக்கு தெய்வத்தை காட்டிக் கொடுப்பவர். இதன் மூலம் நமக்கு நன்றாக அறிய முடிகிறது குரு யார் என்று. அந்த குரு பகவானின் குணநலன்களை பார்ப்போமாக. அங்கிரீஷ முனிவருக்கும் ஸ்ரதா தேவிக்கும் துவாதசியில், புரட்டாசி மாதத்தில் துவாதசி திதியில் பிறந்து அவிட்ட நட்சத்திரத்தில் உதித்தவர்தான் நம் குரு பகவான். பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுபவரும் நம் குரு பகவான் தான். 33 கோடி தேவர்கள் வாழும் தேவலோகத்திற்கு கூட குரு பகவானின் தேவை உணரப்பட்டது. இந்திரன் தன் லீலைகளில் மயங்கி கிடந்த பொழுது குரு பகவான் சென்ற பொழுது அவன் கண்டும் காணாமல் இருந்ததால் குரு பகவான் கோபித்து கொண்டு திரும்பிய பொழுது எல்லோரும் தேவேந்திரனிடம் போய் முறையிட்டார்கள், நமக்கு குரு வேண்டும் என்று. அப்படிப்பட்ட தேவலோகத்தில் பொன்னமராவதி நகரத்தில் வாழும் மக்களுக்கு கூட குரு பகவானின் அவசியம் உணரப்பட்டது. இதிலிருந்து நம்மிடம் புரிந்து கொள்வோம் குருவின் அவசியத்தை. குருபலம் இல்லாத வேளையில் குருபலம் இல்லாத ஜாதகனுக்கு முடித்து வைக்கும் திருமணங்கள் எப்பொழுதும் பிரிவினையில் சென்று விடுவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். குரு பகவானின் காரகத்துவங்களை பார்ப்போம் நாம். புத்திரகாரகன், தனகாரகன், சத்கர்மகாரகன், ஞானன், ஞானி, ஞானா உபதேசம், ஆசிரியர், ஆசான், ஆச்சாரியர், நீதித்துறை, நிதித்துறை, அறநிலையத்துறை, ராஜபதவி என்று பார்க்க போனோமானால் அரண்மனை, அரசன், சிம்மாசனம் என்று பலவற்றையும் நாம் காண முடிகிறது. குருவின் காரகத்துவங்கள் எடுக்கும் பொழுது நாம் கோவிலை பற்றி சிந்திப்போமானால் கோவில், கோபுரம், விக்கிரகம், சிற்பம் இவை அனைத்தும் குருவின் காரகத்துவங்களே. ரத்தினங்களை எண்ணும் பொழுது வைடூரியம், ரத்தினம், கனக புஷ்பராகம் குருவின் காரகத்துவங்களாக அமையும். விலங்குகளை எண்ணி பார்க்கும் பொழுதும் கூட பூனைக்கண், யானை, குதிரை, பசு குருவின் காரகத்துவங்களே. நம் வீட்டின் சமையலறையில் கூட குரு பகவான் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இனிப்பு, வெல்லம், சர்க்கரை, இனிப்பு, வெல்லம், சர்க்கரை, கரும்பு, தேன், தயிர், கடலை மாவு, கொண்டைக்கடலை இதிலெல்லாம் குரு பகவான் இருக்கிறார். மஞ்சள் குருவிற்கு உகந்த நிறம். மஞ்சள் ஆடை, பருத்தி ஆடை, பட்டாடை இது முழுவதும் உத்தர காலாமிர்தம் என்னும் புத்தகத்தில் 175ஆம் பக்கத்தில் வருகின்றது. இத்தனை காரகத்துவங்களையும் கொண்ட குரு பகவான் நமக்கு சொர்க்க சஞ்சாரத்தையும் கொடுக்கிறார். இதுவும் நமது குரு பகவானின் கருணையே ஆகும். குரு நமக்கு என்னவெல்லாம் கொடுப்பார் என்று சிந்திப்போம். குருவின் பார்வைகளை முதலில் ஆராய்வோம். எல்லா கிரகங்களுக்கும் ஒரு பார்வை உண்டு. ஒன்று பொது பார்வை, இன்னொன்று சிறப்பு பார்வை. பொது பார்வை என்று பார்க்கும் பொழுது 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உரியது, அதில் ஒன்றும் விசேஷம் இல்லை. ஆனால் குரு பகவானுக்கு மட்டும் தனித்த பார்வையாக 5, 9 என்ற பார்வைகளும் உண்டு. அவர் தனுர், மீன ராசிகளுக்கு அமரும் இடங்களாக கொண்டுள்ளார். மகரத்தில் நீச்சம் பெறுகிறார், கடகராசியில் உச்சம் பெறுகின்றார். தன் வீடுகளில் இருக்கும் பொழுது குரு பகவான் நன்மையே செய்து நம்மை நல்வழிப்படுத்துவாராக. ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நாம் குருவின் அளவை பார்க்கும் பொழுது, லக்னத்தில் குரு இருக்கும் பொழுது நமக்கு நீண்ட ஆயுளை தருகிறார். சத்கர்மா, நல்ல ஒரு
புனிதமான ஆன்மீகமான அறிவை தருவார் என்பதில் எந்த அளவும் சந்தேகமில்லை. நல்ல செல்வச் செழிப்பை தருகிறார் 1ஆம் பாவத்தில் பார்க்கும் பொழுது. 2ஆம் பாவத்தில் பார்க்கும் பொழுது தீராத அழியாத சொத்துக்களை நமக்கு தருவார், தனலாபத்தையும் தருகின்றார். 3ஆம் இடத்தை பார்க்கும் போது சகோதர கடாட்சம் நமக்கு கிட்டும்படி செய்கிறார், சாஸ்திர ஆராய்ச்சியும் கொடுக்கிறார். நினைத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பவருக்கு குருவின் அருள் 3ஆம் பாவத்தில் நமக்கு வேலை செய்கிறது. 4ஆம் பாவத்தில் பார்க்கும் பொழுது அன்னைக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிறார். வண்டி, வீடு, மனை, யோகம் என்பதை குருவால் மட்டுமே நமக்கு 4ஆம் பாவத்திலிருந்து பார்க்க முடிகிறது. உழைப்பால் உயர்ந்தவரை குரு பகவான் 4ஆம் பாகத்திலிருந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறார். 5ஆம் பாகம் என்பது குருவிற்கு ஆகாத வீடு, காரகோ பாவனாஸ்தி என்று நாம் சொல்லிக் கொள்வோம். ஆனால் அந்த வீட்டிலும் அந்த குரு இருக்கும் பொழுது காரக பாவனாஸ்தியை விட மிஞ்சி வேறு சுபர்களின் பார்வையை படும் பொழுது அவர் நமக்கு ஒரு சில நன்மைகளையும் செய்து வருகிறார். 5ஆம் பாவம் என்பது நாம் புத்திரசோகம், புத்திரதோஷம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட தொழில் ரீதியான முன்னேற்றங்களை நமக்கு தரும் குரு பகவான் 5இல் இருக்கும் பொழுது பெண் புத்திரத்தையே அதிகம் நமக்கு தந்து இருப்பார். 6ஆம் பாகத்தில் இருக்கும் பொழுது எதிரிகளை வெல்லும் ஆற்றலை நமக்கு கொடுக்கிறார். கடனில்லாத கண்ணியமான வாழ்வை நமக்கு கொடுப்பவரும் அவரே. சிறிது சிந்தித்து பார்த்தோமானால் 6ஆம் பாவகத்தில் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து நிற்கும் குரு நமக்கு மருத்துவத்தினால் நமது நோய் குறைவாகும், தொலையும் என்ற சித்தாந்தத்தை நமக்கு உணர்த்துகிறார். 7இல் இருக்கும் பொழுது களத்திரக்காரனாக குரு நமக்கு ராஜயோகத்தை தருகிறார். அழகான அறிவான மனைவியை தருகிறார். மனைவி அமைந்த பின் நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் நடத்தி செல்லும். 8ஆம் இடத்தில் குரு நமக்கு நீண்ட ஆயுளை தருகிறார், எழுத்தாற்றலை தருகிறார், இரகசிய உறுப்புகளில் வரும் நோய்களையும் தருகிறார். மற்ற பெண்களுடன் இருக்கும் மறைமுகமான உறவையும் தொடர்பு செய்ய வைக்கிறார். 9இல் குரு நற்பலன்களை நமக்கு அள்ளித் தருகிறார். தந்தைக்கு நீண்ட ஆயுளை தருபவரும் அவரே. 10இல் குரு பதவியோகம் செய்ய வைக்கிறார், செலவு சேர்க்கை, நீண்ட ஆயுளையும் தருகிறார். 11இல் நிலையான செல்வத்தை சேர்க்க வைக்கிறார், சொத்து சேர்க்க வைக்கிறார், தயாள குணத்தை உள்ளவராகவும் இருக்கிறார். 12இல் குரு சமய நெறி மேலோங்கும், சோம்பேறித்தனம் ஆனால் சொகுசு வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட பஞ்சமில்லாமல் வைத்திருப்பார். குருவின் தசாபுத்தி பலன்கள். குரு திசையில் குரு புத்தியில் நமக்கு கிட்டுவது புத்திர சோகமே. சனி திசையில் குரு புத்தி நமக்கு நல்லது, புதன் திசையில் குரு புத்தி நல்லதல்ல. கேது திசையில் குரு புத்தி சமபலன்களை நமக்கு கொடுப்பார். சுக்கிர திசையின் போது குரு புத்தியில் எதிர்பலன்களே உண்டாகும். இது நாம் ஒரு லாஜிக்காக பார்த்து புரியும். சுக்கிரனுக்கும் குருவுக்கும் என்றும் ஆகாது. சூரிய திசையில் குரு புத்தியில் நமக்கு நற்பலன்களே உண்டாகும். சந்திர திசையில் குரு புத்தியில் யோகமாக மாறுகின்றது அவரின் பார்வை. செவ்வாய் திசையில் குருவின் புத்தி நமக்கு வெற்றியை உண்டாக்குகிறது. ராகு திசையில் குருவின் புத்தி நல்ல வாய்ப்புகளை நமக்கு தேடித் தருகிறது. புத்திரகாரகன் குரு. பிள்ளையை பெற்ற பின்தான் ஒரு பெண் தாயாகிறாள். நான் ஏற்கனவே கூறியதைப் போல 5ஆம் பாவம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஒருவன் போன ஜென்மத்தில் தான தர்மங்களை செய்து அவன் குலத்தை வாழ வைத்திருந்தானால் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு 5ஆம் பாகத்தில் குரு இருக்கவே மாட்டார். அதுவும் மகர வீட்டில் இருக்கும் பொழுது அவன் நீச்சமாகி விடுகிறான். இதை கொண்டு நாம் அறிந்து கொள்வது, போன பிறவியில் நாம் செய்த பாவங்களால் நமக்கு இப்பிறவியில் புத்திர சந்தோஷங்களை குறைத்து விடுகிறான் குரு பகவான். தொழில்காரகன் குரு. ஒரு ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் குரு இருக்கும் பொழுது நமக்கு தொழிலை முன்னேற்ற செய்ய வைக்கிறான். தனகாரகன் குரு. எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடத்தில் குரு நிற்கும் பொழுது நமக்கு தனம் உண்டாகிறது. குரு அருள் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது குருமார்களை சந்திக்க வேண்டும். நமது குருமார்களை சந்திக்க போகும் பொழுது அவர்களுக்கு மஞ்சள் நிறத்திலான ஆடைகளை கொண்டு செல்லலாம். வியாழக்கிழமை விரதம் இருக்கலாம். தட்சிணாமூர்த்திக்கு
வடக்கு நோக்கியுள்ள குரு பகவானை வணங்கலாம். கொண்டக்கடலை நெய்வேத்தியம் செய்து கோயிலுக்கு சென்று நாம் அனைவருக்கும் அன்னதானமாக கொடுத்து வரலாம். இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் ஜோதிடர்கள் பகுத்து அறிந்து செய்ய வேண்டியதை நாம் பகுத்து அறிந்து செய்ய வேண்டும். தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு கடவுளும் உண்டு, பிரகஸ்பதி என்ற ஒரு குருவும் உண்டு. எல்லோரும் தவறாக எதை செய்கிறோம் என்றால், வியாழக்கிழமையானால் குளித்து முழுகி எல்லாம் செய்துவிட்டு கொண்டக்கடலை மாலையை கொண்டு தட்சிணா ஆலமரத்துக்கடியில், திரு ஆலமரத்துக்கடியில் இல்லையா, கல்லால மரத்துக்கடியில் இருக்கும் குரு பகவானுக்கு அவன் முகம் கூட தெரியாத அளவு மாலை, கொண்டக்கடலை மாலையை கொண்டு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் இட்டுவிட்டு நான் குரு பகவானை அர்ச்சிக்கிறேன் என்று தவறான புரிதலுடன் நம் சமூகம் வாழ்ந்து வருகிறது. ஜோதிடன் மானுடருக்கு ஒரு ஆலோசகனாக, அறிவுரை சொல்பவனாக இருக்க வேண்டும். அப்படி நாம் மற்றவர்களை சிறிதாவது பிரித்து பார்க்க சொல்லும் ஒரு பாவத்தில் அவர்களுடன் இணைந்து தட்சிணாமூர்த்திக்கு செய்ய வேண்டிய விரதங்கள் வேறு, குரு பகவானுக்கு குரு அருள் கிடைக்க வேண்டி நாம் செய்ய வேண்டிய பலன்களும் பரிகாரங்களும் வேறு என்பதை அவர்களுக்கு ஜோதிடர்களாகிய நாம் புரிய வைக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். குரு நின்ற ஜோதிட பலன்கள். தனுசு மீன லக்னங்களுக்கு குரு திசை நல்லதல்ல. 3, 6, 11 பாவர்கள் இருந்தாலும் குரு பார்வை கிட்டியால் நல்லதே நடக்கும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 10ஆம் பாகத்தில் குரு இருந்தால் அழகான தலைமுடியை கொண்டவளாக இருப்பாள். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் கூடி 12ஆம் பாவகத்தில் நிற்கும் பொழுது ஆயுள் கண்டத்தை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம். குருவின் சேர்க்கையாக எண்ணும் பொழுது குரு பகவான் சனி பகவானுடன் சேரும் பொழுது நமக்கு நல்ல பலன்களும் உண்டு, தீய பலன்களும் உண்டு. நாம் எண்ணி நோக்கும் பொழுது குரு பகவானும் சனி பகவானும் இணையும் பொழுது சுவர்களின் வீட்டிலிருந்து சுவர்களின் பார்வையை பெற்றிருப்போமேயானால் நமக்கு நல்ல பலன்களை அளிப்பார். ஆனால் அதே குரு பகவானும் சனி பகவானும் பாவ கிரகங்களின் இடங்களிலிருந்து பார்வை பெறாமல் இருந்தால் நமக்கு பாவ பலன்களே மிஞ்சும். மேஷராசியில் 10ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது தொழில் லாபமடைகிறது. ரிஷப ராசியில் 9ஆம் இட குரு சுக்கிரன் சேர்க்கை எந்த ராசிக்கானாலும் நல்லதை செய்யும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் குரு சுக்கிரனின் பார்வை கணவன் மனைவிக்குள் தீராத சண்டையை வலுக்கும். 7ஆம் பாகவம் சிறிதானும் கெட்டுவிட்டால் அவர்களது வாழ்க்கை விவாகரத்தில் தான் போய் நிற்கின்றது. 5இல் அதிபதியான குரு 5ஆம் ஆதியுடன் 9இல் இருக்க சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மகுட யோகம் நமக்கு கிட்டுகிறது. தர்ம கர்மாதிபதி யோகம், கஜகேசரி யோகம், அனபா யோகம், சுனபா யோகம் என்று பல யோகங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கோள்களின் கோலாட்டம் என்ற புத்தகத்தை நான் திருப்பி பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு கிடைத்த யோகங்களில் ஒரு ஆச்சரியத்தை எனக்கு உண்டு செய்தது. சூரிய வட்டவில் யோகம் என்று ஒன்றை பார்த்தேன். ஒரு வட்டத்தின் மேற்பகுதியை மட்டும், ஒரு ஆர்க் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், ஒரு வட்டத்தின் மேல்பகுதி, அந்த மேல்பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய அளவை மட்டும் நாம் பார்க்கும் பொழுது நடுவில் சூரிய பகவானும் 12ஆம் இடத்தில் குரு பகவானும் 2ஆம் இடத்தில் குரு பகவானும் நிற்கும் பொழுது நமக்கு அசையாத சொத்துக்களும் ராஜ பரிபாலனமுள்ள வாழ்க்கையும் நமக்கு கிட்டும் என்பது அந்த புத்தகம் எனக்கு காட்டிய வழியை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இன்னும் ஒன்று வித்யுத் யோகம். வித்யுத் யோகம் என்பது உச்சம் கொண்ட லாபாதிபதி 11ஆம் அதிபதி லக்னத்திற்கும் சுக்கிரனுக்கும் கேந்திர கோணத்தில் இருந்தால் அந்த வித்யுத் யோகம் என்ற யோகம் நமக்கு கிட்டுகிறது.
இது ஒரு மனிதனை விளையாட்டுத் துறையில் நல்லபடியாக அவனை ராஜமரியாதையான வாழ்க்கையும் பெரும் 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 பணத்தையும் அவனுக்கு சேர்த்தி வைக்க உதவியாகிறது. அஷ்டலட்சுமி யோகம். ராகு பகவான் 6லிருந்து லக்னத்திற்கும் கேந்திரம் பெற்றுவிட்டால் லக்னத்திற்கு குரு நிற்க திடீர் பணக்காரன் ஆகிவிடுகிறான். லாட்டரி, நமக்கு குதிரை ஓட்டம், குதிரை பந்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குதிரை பந்தம் இவற்றால் பல வகையான நன்மைகள் நமக்கு கிட்டும். ஸ்ரீஹரி வித்யாலயத்தின் ஜோதிட மாணவியான எனக்கு ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தில் சிறிது நேரம் எனது பேச்சை கேட்க அனுமதியளித்த திருப்பூர் சகோதரிகளான மேடம் கவிதாவிற்கும் மேடம் ஈஸ்வரி அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உருத்தாக்கிக் கொள்கின்றேன். ஜோதிட மாணவியான எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்கள் முன் வைத்து விட்டேன். இன்னும் என்னை பட்டை தீட்டிக் கொண்டு இந்த இடத்தில் நான் இன்னும் சிறக்க பேச வேண்டும் என்று நீங்கள் என்னை வாழ்த்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் முடிக்கின்றேன். அவைக்கு என் வணக்கம். நன்றி. எனது கைபேசி 9786865299. நன்றி, வணக்கம். அவங்க இதான் முதல் மேடை. சகோதரி அவர்கள் ஏலிசை வல்லவி அவங்களுடைய பேர். அவங்க ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டிங்களா? அவங்களுடைய பேச்சு தமிழே அழகு. எவ்வளவு இருந்தாலும் ஜோதிட மாணவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் எல்லாரும் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கோம். எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்கோம். இது ஜோதிடம் என்பது கடல். அந்த கடலில் வந்து முத்து குளிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தராக வந்து போயிட்டு வரணும். முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் அவங்க மட்டும் மாணவர்கள் இல்லை, நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஜோதிட மாணவர்கள் தான். 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இல்லை இந்த ஐயா மட்டுமே ஜோதிடத்தில் முத்தெடுத்தவங்க. அதனால் நீங்கள் அதையெல்லாம் யோசிக்க வேண்டாம். அடுத்தடுத்து கருத்தரங்கத்தில் இன்னும் நல்லா பேசுங்க. எங்களெல்லாம் விட நீங்கள் நல்லா அருமையாக பேசியிருக்கீங்க. உங்கள் தமிழே அழகு. கவிதையாக பேசியிருக்கீங்க. அதனால் ரொம்ப வாழ்த்துக்கள் சகோதரி. அடுத்தடுத்து வந்து கலந்துக்குங்க. இந்த கருத்தரங்கள்லாம் நீங்கள் பேசுனது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. நன்றி சகோதரி. திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சகோதரி அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது.